கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சார தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா எங்கள் சின்னம்மா, உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்த தியாகத்தின் வடிவே சின்னம்மா, இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பல்வேறு ஊடகங்களில் வெளியாகும் தேர்தல் கருத்து கணிப்புகள் பற்றி அவரிடம் கேட்டபோது அவை கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என அவர் உறுதிபட கூறினார். மத்திய பாரதிய ஜனதா அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி மற்றும் பல தவறான பொருளாதார கொள்கைகளால் நாட்டு மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிவிட்டதாகவும், வேலையில்லா திண்டாட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்து விட்டதாகவும், சிறு குறு தொழில்கள் பெருமளவு முடங்கிவிட்டதாகவும் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். எங்களுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் எல்லாம் டூர்லாம் போட்டிருக்காங்க. மக்களும் அம்மாவுடைய தொண்டர்களும் எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்காங்க. இது மாபெரும் வெற்றியை தரப்போகுது. இந்த மக்கள் யார் பக்கங்கிறத மே 23 தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ அம்மா அவர்கள் மறைந்ததுக்கப்புறம் ஒரு தேர்தல் வந்ததுன்னா இவங்கெல்லாம் அது ரிசல்ட் வரதுபடி ஒன்று சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பெக்குலியரான தேர்தல், அந்த ஒரு தொகுதியிலேயே சாம்பிளை உங்களுக்கு சரியாக எடுக்க முடியல. தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர்கள், 234 சட்டமன்ற தொகுதி, பலதரப்பட்ட நம்ம ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம மொழியிலேயே இப்போ திருநெல்வேலியில் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், கொங்கு தமிழ் ஒரு மாதிரி, தஞ்சாவூரில் ஒரு மாதிரி, சென்னையில் ஒரு மாதிரி இருக்கிற இந்த ஏரியா, அது மாதிரி பழக்க வழக்கங்கள்லேயும் எல்லாம் ஒரே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கல்ச்சரில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலையுமே
இவங்க வந்து அது மாதிரி இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்துவர், பௌத்தர், சமணர்னு ஒவ்வொரு ஏரியாவில் வாழ்கிறாங்க. வட இந்தியர்கள் நம்மளோட வாழ்கிறாங்க. இவங்க 12,000 பேரை போய் சர்வே 6 கோடியில் எடுத்துகிட்டு நம்ம ஆணித்தரமாக சொல்கிறது ஜனநாயகத்தோட 4வது தூண் நீங்கள் நடுநிலையாக இருக்கணும். இப்போ ஜெயா டிவி எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் சரி, கலைஞர் டிவியோ சன் டிவியோ அந்த இது போட்டால் சரி, புதிய தலைமுறை கூட அவர் ஐஜேகே தலைவரோட டிவி, இன்னும் சில தொலைக்காட்சிகள் ஏன் இப்படி தொல்லப்படுறாங்க மக்களை? அதாவது இது வந்து அவங்க கருத்தை வந்து திணிக்கிறதுனால மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் தான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்குது. ஆர்கே நகரில் ஒரு அசம்பிளியில் 2 லட்சம் வாக்காளர்லேயே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்க. கேட்டால் பெக்குலி அப்படி கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு ஆரம்பம் தான், முதல் வாய்ப்பு தான் அந்த ஆர்கே நகர். இவங்க ஆனால் பெருந்தன்மை எங்களுக்கு 5% 6% போட்டிருக்காங்க. அதுக்கே நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நாங்கள் 3.25% தான் இருக்கோம். ஆனால் இந்த அந்த இவங்க போடுற இவங்க மாபெரும் ஒரு பெரிய ஸ்வீப் பண்ணுதா இல்லையான்னு பாருங்கள். அம்மா வெற்றி பெற்ற மாதிரி ஏதோ 1-2 ஏதோ லோக்கல் பிரச்சனையில் ஏதாவது 1-2 மிஸ் ஆகலாமே தவிர 37 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறது உறுதி. அது மாதிரி 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இது அதீத நம்பிக்கையிலையோ எதுவும் சொல்லலை, அனுபவத்தில். எனக்கு இப்போ 55 வயசு தானே ஆகுது உங்களுக்குன்னு கேட்பீங்க. நான் 23 வயசுலேருந்து ஒரு தலைவரோட 30 ஆண்டு இதில் வந்து இந்த பணியில் இருந்தேன். பல இடைத்தேர்தல்களில் பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், சாத்தாங்குளம் பை எலெக்ஷன் அப்போ நான் தான் வந்திருந்தேன் உங்கள் ஏரியாலேயே. அதனால் எனக்கு தேர்தல் அனுபவங்கிறது அம்மா எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, அந்த வயலில் நெல் விளைஞ்சிருக்கப்ப இந்த கதிரை உருவி அப்படி ஊதிட்டு இதில் இத்தனை மூட்டை விளையும்பாங்க. அதுமாதிரி அனுபவஸ்தர்கள். அதே மாதிரி மண்ணில் பிறந்தவனா. அதனால் என்ன சரியாக சொல்ல முடியும், 37 தொகுதியில் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் உங்கள் நடுநிலை கேள்விக்குறியாக போய் உங்களுடைய நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் கரிய பூச போகிறாங்கங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவங்களுக்கு. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த தேர்தல் முடிவு இனிமேல் கருத்து திணிப்புகள், ஏற்கனவே நிறைய ட்ரிப்பு கருத்து கணிப்புகள்ங்கிறது திணிப்புன்னு ஆகிட்டு இருந்தால் இந்த இன்னொரு முறை அது புருவானதுக்கு அப்புறம்னாலும் இது உங்களுடைய ஆசைகளை வேணால் நீங்கள் ஒரு ஊராக போய் உங்களுடைய ரிப்போர்ட்டரை விட்டு இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லலாமே தவிர, இது மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. உங்கள் தொலைக்காட்சிகளில் செய்திகளை பார்க்குறாங்க. அதனால் அதை வச்சு முடிவு எடுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு கஜா புயல் அமைச்சர்களோட பேட்டியை போட்டது மக்களை கொந்தளிச்சு போனாங்க. நான் தான் வில்லேஜாக போனேன். என்ன சார் இது மாதிரி எங்கள் ஊரெல்லாம் அழிஞ்சு போயிட்டு, எங்கள் ஊரில் தென்னை மரம்லாம் போயிட்டு, வீடுலாம் இல்லை, சாப்பாடுகள் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை, சரி பண்ணியாச்சுன்னு இந்த அமைச்சர் சொல்கிறத போடுறாங்களே, அவங்களாம் வில்லேஜுக்கு வர சொல்லுங்கன்னாங்க. நானே அவங்க மெயின் ரோட்டில் பார்த்து அந்த ரிப்போர்ட்டர்ஸை சொல்லுவேன். அதனால் எங்களுக்கு எதிர்பார்ப்பு, உங்கள் ஆசையை போடுறீங்க, எங்களுக்கு எதிர்பார்ப்பு போடுறதுனால சொல்லலை. 4வது தூண் உங்கள் சுதந்திரத்தை இப்படி தப்பாக பயன்படுத்துகிறீங்களே அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆமாங்க, இப்போ 18 தொகுதி தேர்தல் வருது. இதில் ஒரு தொகுதியில் கூட இந்த அதிமுக ஜெயிக்க முடியாது. அவங்க 7 தொகுதி 8 தொகுதியிலனாலும் ஜெயிக்கணும். இப்போ ஏதாவது பண்ணி வேலூரில் இப்போ அவர் துரைமுருகன் வீட்டில் பிடிச்சா அவரை தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுமே தவிர தேர்தலை நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் அவங்க ஒன்றும் பணம் கொடுத்துட்டு வாக்காளர் விநியோகித்ததா தெரில. வீட்டில் பொட்டலம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இவங்க சந்தடி சாக்கில் ஆம்பூரையும் குடியாதத்தையும் நிறுத்தலான்னு பார்ப்பாங்க. இது என்ன பண்ணாலும் இந்த ஆட்சி போகுது. அதுக்கான நேரம் தொடர்ந்துட்டு ஆட்சியில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும். ஆனால் அவருடைய சதி தான் அது. ஒரு சிலர்னு அவர் சொல்கிறது அவரை தான் சொல்லிக்கிறாரு. அவருக்கு வாக்களித்த அவரை முதல்வராக்கணும் சின்னம்மா சொன்னப்போ இப்படி மண்டி போட்டு 4 கால் பிராணி மாதிரி வந்தார். அதை கேட்குறேன் நீங்கள். அப்போ என்னங்க சதிங்கிறீங்களே, அந்த 4 கால் பிராணி மாதிரி யாராவது நடந்து போய் காலை கும்பிட்டாங்களே பொதுச் செயலாளரை, அதை மாதிரி கும்பிட்டுட்டு அந்த பொதுச் செயலாளரையே என்னையும் நான் ஆர்கே நகரில் நிற்கிறப்ப யார் இந்த தினகரன் கேட்குறாங்க. ஆட்டோவில் தொத்திட்டு வந்து ஓட்டு கேட்டவங்க இவங்கெல்லாம். ஜீப்பில் நான் வேணாம், அவர் முதலமைச்சர் வேணாங்க, நான் ஓட்டு இல்லை நான் தான் வருவேன்னு சொல்லி தொப்பி போட்டு வந்து அம்மா வந்து சட்டமன்றத்தை சொன்னாங்க, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியை யாரையும் அழிக்க முடியாது இந்த ஆட்சி என்ன, அதுக்காக அம்மா இவரை கொடுத்துருக்காங்கன்னு பேசினவர் அதே அந்த முதலமைச்சர் தான் இப்படி பேசுகிறாரு. அதே முதலமைச்சர் தான் எலெக்ஷன் கமிஷனில் போய் டிடிவி தினகரன் எங்கள் துணை பொதுச் செயலாளர் சின்னம்மான்னு அஃபிடேவிட் கொடுத்தவர். இது வேறங்க இல்லை, ஒரு நீதிமன்றத்திலலாம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டு இவங்க மாற்றி மக்களுக்கு என்ன முட்டாளா? மக்கள் எல்லாம் தெரியும் யார் துரோகி எல்லாம். அவங்க தேர்தல் முடிவில் கரெக்டாக ஜனநாயக கடமையில் கரெக்டாக காமிச்சிருவாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா
திருச்சி தொகுதியையும் கூட்டணி கொடுத்துட்டாங்க, பெரம்பலூரையும் கொடுத்துட்டாங்க. பெரம்பலூரில் கூட்டணி, திருச்சியும் கூட்டணி. அதனால் புதுக்கோட்டையில் இருக்கிற விஜயபாஸ்கர் நான் இப்போ போய் விராலிமலைக்கே வர்றதில்லைங்க, அவர் மானாமதுரையில் போய், அதாவது அசம்பிளியில் அதை வந்து அவங்க வந்து எல்லோரும் ஏமாத்துறாங்க. கூட்டணி எல்லாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஆர்கே நகர் மாதிரி ஃபார்முலா மாதிரி ஏதாவது 6,000 10,000 கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஓட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தா கூட மக்களுக்கு அது யார் படம்னு தெரியும், அவங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது கிளியராக இருக்கும். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் முதல்ல மக்களுக்கு வறுமை ஒழிக்கணும், அதுதான் முதல்ல. இது விவசாயம் நமது தொழில்ங்கிறத தாண்டி வாழ்க்கை முறை. விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும். அது மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். நாங்கள்லாம் பொய்யா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 கோடி பேருக்கு கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். எல்லோரும் வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவோம்லாம் சொல்ல மாட்டோம். அவங்களே சம்பாதிச்சு வங்கி கணக்கில் பணம் போடுற மாதிரி பண்ணுவோம். பெரிய புரட்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு 500 ரூபா 1000 ரூபாலாம் அழைச்சி எல்லோரும் ரோட்டில் நிற்க விட்டுட்டு இன்றைக்கி பொருளாதாரமாக வீழ்ச்சி அடைஞ்சு போயிருக்கு. அது மாதிரி இந்த ஜிஎஸ்டினால் சிறு குறு தொழில்கள்லாம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு 6 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை பெரிய டாஸ்க் அது. இப்போ இவங்க 45-50 ஆண்டில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வேலையில்லா திண்டாட்டம் வந்திருக்கு. அதை சரி பண்ணணும். இன்னும் அந்த நம்ம சுகாதாரத்தை இன்னும் பேணி காக்கணும். இன்னும் நம்மளுடைய நீர்நிலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் எல்லாம் ஒன்றிணைத்து, அதெல்லாம் நாங்கள் ஸ்கீமில் சொல்லியிருக்கோம். வாய்க்கால்கள், கிளையாறுகள், ஆறுகள், குளங்கள், குட்டைகள் எல்லாத்தையும் ஆழப்படுத்தி தூர்வாரேன்னு பணத்தை பையில போட்டுக்காமல் ஒழுங்காக தூர்வாரி நிறைய அணைக்கட்டுகளை தூர்வார வேண்டியிருக்கு. நீராதாரங்களை, மழை நீரை ஒரு சொட்டு கூட கடலுக்கு போகாமல் சேர்த்து வைக்கணும். அடுத்த கட்டமாக காவேரி, கிருஷ்ணாவெல்லாம் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இது பேசிக். இதை தாண்டி சொல்லணுன்னா 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, நீங்கள் ரேஷன் பண்ணி என்னை காமிச்சிட்டு கூட போவீங்க, போட மாட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களை பதிச்சு பேட்டி கொடுக்குறேன். சொல்லுங்கள். தேர்தல் தான் வந்துட்டு இன்னும் இப்போ யாரை பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலையா? இன்னும் உங்கள் டிவியெல்லாம் கை வைப்பாங்களா? ஆனால் ஒத்துக்கிறீங்க, ஆனால் அன்றைக்கு கூட என்ன நெல்சன் கேட்டார், நீங்கள் எங்களை சாடுறீங்களே, எங்கள் மேலே கோவம்லாம் இல்லைப்பா. நீங்கள் வந்து ஒரு சாராக கேள்வி கேட்குறப்ப எங்கள் டிபேட்டில் கேட்குறத நான் உங்களுக்கு இந்த நீங்கள் ஏன் கட்சியை பதிவு பண்ணலன்னா, நாங்கள் ஒரு அணின்னு போராடிட்டு இருக்கிறப்ப எப்படி பதிவு பண்ண முடியும்? அதை நான் சட்டத்தில் இந்த மாதிரி தீர்ப்பு நீதிமன்றத்தில் இருக்கு, அதை நீங்கள் படிக்கலையா? நீங்கள் ஒரு நெறியாளர் வரப்போ பிற்பேடாக வரணும்ல. சரியாக படிக்காமல் வந்து ஒரு தப்பான கேள்வி கேட்குறீங்களேன்னு தான் சொன்னது. நான் யாரும் எனக்கு கோவங்கிறது வராது. ஆனால் இந்த சாது மிரண்டா தாங்காது, அவ்வளோதான். சாது மிரண்டா தாங்காது. ஏன்னா அதே மாதிரி வளர்ப்பு நாங்கள் பிறப்புலேயே எப்படி இருக்கோம், வளர்ப்பு யார்கிட்ட இருந்து வளர்ந்துருக்கோம்? ஒரு சிங்கத்து கூடவே இருந்து வளர்ந்தவங்க. அதனால் தைரியங்கிறது பிளட்டிலே இருக்கிறது. இது வந்து ஏதோ இடையில வந்ததோ யாரையும் பார்த்து வந்ததில்லை. மோடி இவ்வளோ இப்போ திமுக சொல்லுது நாங்கள்லாம் பிஜேபி மோடி யாரும் இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வரைக்கும் சின்னம் கொடுக்க மாட்டேன்னாங்க. கடைசியாக உச்சநீதிமன்றம் அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். அது எங்கள் அணிக்கு ஒரே சின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போ குக்கர் காண போயிட்டு பார்த்தீங்களாப்பா, யாரோ சுயேட்சை இது தொப்பி காண போன மாதிரி குக்கர். என்ன தான் டெக்னிக் பண்ணாலும் மக்கள் கிளியராக இருப்பாங்க, தேடி பார்த்து வாக்களிப்பாங்க. இதுதான் நான் தெரிஞ்சது. சின்னத்து மேலே அஃபினிட்டிலாம் அது அம்மா தலைவர் இருந்த வரைக்கும் அஃபினிட்டி இருந்துச்சு. இப்போ கருணாநிதி இருந்த வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ தான் ஆர்கே நகரில் டெபாசிட்டே போயிட்டு திமுகவுக்கு. அது மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு காவலன்கிறது, இங்கே ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஆட்சி பதவிக்காக எதை வேணாலும் செய்கிறதெல்லாம் மக்கள் விரும்பவில்லை. யதார்த்தத்தை உண்மையை பேர் சொல்கிறாங்க. நான் வந்து கயிறை திரிச்சு மலை எழுப்பெல்லாம் சொல்ல தேவையில்லை, உண்மையாக முடிஞ்சது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் நான் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை வறுமை ஒழிக்கணும், அனைத்து தரப்பு மக்களும் சகோதரர்களாக வாழணும், பெரும்பான்மை சிறுபான்மைன்னு நம்மளை யாரும் பிரிக்கிறத அலோவ் பண்ணக்கூடாது. பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு குடும்பமும் தன்னிறைவு பெறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதுதானே பேசிக். ஆமாம் ஆமாம் இதுதான் அந்த பழைய நம்பியார் காலத்து பாணிங்கிறது. அது பாணியும் பார்த்து தரல. அதாவது தலைவர் இவங்க அப்பா 84 தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக இருந்தப்ப எம்ஜிஆர் உயிரோடு வரமாட்டார், உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் மக்கள்லாம் போங்க அப்படின்றதான் என் நண்பர் ஆர்வீர் நண்பர் 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் வந்தவுடன் ஒப்படைத்து விடுகிறேன்னு சொன்னார். மக்கள் ஒப்படைச்சாங்களா என்ன? அதே மாதிரி இப்போ இவர் ஆரம்பித்தார். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் சந்தேகம் இருக்கணும்னு கலப்பினதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்க திமுக விட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக
எங்கள் பொதுச்செயலாளர் மேலே சின்னம்மா மேலே கிளப்புனார். அது பொய் எவ்வளோ நேரங்க, பொய்க்கு லாஞ்சிவிட்டி கிடையாதுங்க. அப்படி கரெக்டாக போய் டபால் விழுந்துடும். இப்போ வந்து ஆடு நினைதுன்னு ஓனாய் அலுவலக இவர் விசாரணை கமிஷனர் விசாரித்தா இவங்க தான் மாட்டுவார். எல்லாம் போனால் இவர் தான் அந்த பொய் பிரச்சாரம் பண்ணதில் மாட்டுவார். அதனால் இதெல்லாம் ஹைதர் அலி காலத்து மெத்தடெல்லாம் இப்போ யூஸ் பண்ண வேணான்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ஆமாம், டிவியில் பார்த்தேன். அதாவது முதலமைச்சர் இந்த அமைச்சர்கள்லாம் திமுக பணியில் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆஃபீஸர்ஸு எஸ்பியிலேருந்து ஐஜிலேருந்து இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வரைக்கும் போட்டு அவங்க பண்ணாங்க. துரைன்னு ஒரு ஆஃபீஸர் இப்படி தான் பண்ணிவிட்டு என்ன நிலைமைக்கு ஆனார், காளிமுத்து என்ன ஆனார்னு இன்னும் புரிஞ்சிக்கல. இந்த காவல்துறை அதிகாரி, நானும் ஒரு அதிகாரியுடைய பையன்தான். அவங்க வேலையை பார்க்கணும். எந்த அரசாங்கம் இருந்தால் இவங்களுக்கு வேண்டிய சம்பளம் கிடைக்க போகுது. இந்த ஊரில் இருந்தால் அடுத்த ஊரில் இருக்க போகிறாங்க. அங்கே காவல்துறையை கவனிக்கிற நமது அண்ணன் தியாகி எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அது கொங்கு மண்டலம் எங்கள் கையிலன்ட்டு அங்கே கொங்கு மண்டலத்தில் ரொம்ப, அதாவது கொங்கு மண்டலம் ரொம்ப அழகான பகுதி, விவசாயம் தொழில்கள் இருந்த பகுதி. அது தமிழாக கேட்க அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அங்கே மக்கள்லாம் பீதி அடைஞ்சு போயிருக்காங்க. பொள்ளாச்சினாலே மாசாணி அம்மனா வரும். இப்போ வந்து இது மாதிரி ரொம்ப மனசுக்கு வருத்தம் வர்ற மாதிரி கொடிய சம்பவங்கள் அங்கே நடந்துருக்கு. காரணம் அந்த எஸ்பி ஒருத்தர் மாவட்ட செயலாளர் மாதிரி பேசுகிறாரு. இவங்க போட்டு வச்சுருக்க ஆளெல்லாம் அங்கே வேலுமணிக்கு வேண்டியவங்க தான் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள மாரி நடக்காது. இதில் ஆளுங்கட்சியோட தொடர்பும் பின்னணி இருக்குங்கிறது இப்போ ஒவ்வொரு அந்த விசாரணை வர்றத அது யாராவது என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்க. கடைசியாக இந்த விசாரணை பிடிச்சி வச்சுருக்காங்களே, சிபிஐ கையில் எடுத்துச்சுன்னா இப்போ மத்திய அரசு இவங்க கூட்டணி மோடி, அதனால் சிபிஐ எடுக்க மாட்டார். சிபிஐ வச்சு என்கொயரி பண்ண ஒரு நாள் யாராவது அதில் உள்ள ஒருத்தர் ஓடனா சுட்டான்னு வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பாவம் சும்மா விடாது. ஆமாம் ஆமாம், அதான் ஸ்டாலின் ஹைதர் அலி காலத்து பாணி, மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்து ராகுல் காந்தியை கேரளாவில் மனு தாக்கல் பண்ணால் பினராயி விஜயனை தோற்கடிப்பாங்கிறாரு. இவங்க எப்படி ராகுலை முதல்ல அவங்க கூட்டணியிலேயே அவங்களுக்குள்ளார ஒரு ஒத்துமை இல்லையா? அதாவது மதச்சார்பற்ற ஒருவர் ஆட்சிக்கு வர்றதுல நிச்சயம் நாங்கள் ஆதரிப்போம். அது எந்த கட்சி வருது, யார் வர்றாங்க, மம்தா பானர்ஜி இருக்காங்க, மாயாவதி இருக்காங்க. மூன்றாவது அணி நாலாவது அணி இல்லை யார். அப்போ வந்து இப்போ இதில் கர்நாடகாவில் வந்து 40 சீட்டு வாங்கின மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலையா? அது மாதிரி நிலை கூட வரலாம்ல. அப்போ 3வது அணி 4வது அணி அப்படிலாம் அணி சேரலையே. அந்தந்த ரீஜினல் பார்ட்டிஸ் தான் வருது. அதுமாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் போய் சால்வ் பண்ணுவோம். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் மின்னல் வேக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். தென்காசி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பாவூர் சத்திரத்தில் கழக வேட்பாளர் திருமதி ஏஎஸ் பொன்னுத்தாய்க்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள திரு டிடிவி தினகரன் வருகை தந்தபோது பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த கழகத் தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி அவருக்கு எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடியை தமிழக மக்கள் புறக்கணித்ததால் பல வழிகளிலும் தமிழகத்தை அவர் வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். நமது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி, தென்காசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு கொடியோடு நிற்கின்ற இளைய சமுதாயமே, கொஞ்சம் கொடியெல்லாம் கீழே இறக்கினீங்கன்னா மற்றவங்க பார்க்க முடியும். கொஞ்சம் சொல்றதை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அங்க
லேடிஸ் எல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் கொடியை இறங்குங்க, சொன்னா கேளுங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி ஏஎஸ் பொன்னுத்தாய் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்மை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே ஒரு வேட்பாளரும் திமுக கூட்டணி வேட்பாளரும் போட்டியிடுகிறார்கள். மோடிக்கு வாக்களித்தால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். மோடியின் கூட்டணிக்கு வாக்களித்தால் இங்கே நாமெல்லாம் ஒருதாய் மக்களாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வேறுபாடின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடையே பிரிவினையை உருவாக்கி விடுவார்கள். மோடியின் ஆட்சி முடிந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். காரணம், 2014 நீங்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை. இந்த லேடி என்று வாக்களிக்க சொன்ன அம்மாவிற்குத்தான் வாக்களித்தீர்கள். அந்த கோபத்தில் தான் தமிழ்நாட்டை மோடி புறக்கணித்து வருகிறார். தமிழ்நாட்டின் பிரதான தொழில் என்கிறதை விட வாழ்க்கை முறையான விவசாயத்தை அழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இங்கே மக்களை விவசாயத்தை ஒழித்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதை தடுத்து கர்நாடகாவிலே தடுப்பணை கட்டி அதுபோல கேரளாவிலிருந்து வருகின்ற நமது தண்ணீரையும் கிடைக்க விடாமல் செய்வதுதான் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம். தயவு செய்து அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது இந்த துரோக பழனிசாமி கம்பெனி. அதனால்தான் சொல்கிறேன், இரட்டை இலை என்பது அம்மா அவர்கள் இருந்தவரை நமது சின்னம், இன்றைக்கு அது துரோகிகளின் சின்னம். அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மா அவர்கள் தொகுதியிலே அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்த தொகுதியிலேயே இரட்டை இலை மக்கள் புறந்தள்ளிவிட்டு சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை வெற்றி பெற செய்தார்கள். இன்னொரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, அது டெபாசிட் போன கூட்டணி. இன்றைக்கு அவர்களுக்கு ஊடகங்களிலே தங்களை பெரிதாக பெரிதுபடுத்தி காண்பிக்கிறார்களே தவிர இங்கே கள நிலவரம் அப்படி இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். திருவாரூரிலேயே தேர்தலை சந்திக்க பாய்ந்தவர்கள், திரு கருணாநிதியின் தொகுதியிலேயே தேர்தலை சந்திக்க பாய்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டின் நலன்களை எல்லாம் புறக்கணித்து கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் அவர்கள் சாதகமாக இருப்பவர்கள். கம்யூனிஸ்டுகளும் அதுபோல்தான். ஆகவே இந்த தேசிய கட்சிகளை நம்பி ஏமாறாமல் மோடியிடம் மற்ற மாநில மக்கள்கள் ஏமாந்தது போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே ஏமாறவில்லை. எனவேதான் சொல்கிறேன், நீட் தேர்வை தமிழகத்திற்கு வேண்டாம் என்று தடை செய்வதற்கும் அதுபோல இருப்பார். என்னப்பா அது பேசக்கூட விடுவாரு, நல்லா இருக்காது. சொல்லுங்க, பேச வேணாம்னா நிறுத்திடுறேன். பாசத்துக்காக அதுக்காக நமது பகுதியின் கோரிக்கைகள் அங்க பாருங்க, அது பாசமா, எல்லாம் பாசம் தான். மைக்கவை நமது பகுதியின் கோரிக்கைகள் இயற்கையை அளிக்கும் அளவுக்கான புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும். தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். காய்கறி உள்ளிட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை அடிப்படையாக கொண்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வருவோம். பீடி தொழிலாளர்கள் உரிய மருத்துவ வசதிகள் பெறுவதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுப்போம். நமது வெற்றி சின்னம் தமிழகத்தை துரோகிகளிடமிருந்து மீட்டெடுக்க, தமிழகத்தை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீனவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மறுவாழ்வு கிடைத்திட
இளைஞர்களுக்கு உண்மையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தர, நலிந்து போயிருக்கின்ற தொழிற்சாலைகளாக மீண்டும் புத்துணர்வு பெற, மறுமலர்ச்சி அடைய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரி AS பொன்னுத்தாய் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனையடுத்து ஆலங்குளம் சென்ற திரு டிடிவி தினகரனுக்கு பெருந்திரளான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெருமளவில் திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழகத்தில் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்பவில்லை என தெரிவித்தார். நமது நாடாளுமன்ற தேர்தலும் 18 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் இந்த துரோக கும்பலின், இந்த துரோகிகளின் ஆட்டத்தை முடிக்க வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் நிறைவேறுகின்ற விதமாக நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. இதுல ஒரு 8 தொகுதியில வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமி பன்னீர்செல்வம் துரோக கூட்டணியின் ஆட்டம் க்ளோஸ். போதாக்குறைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதாவும் மோடியின் கட்சியும் இந்த பழனிசாமி கம்பெனியும் ஒன்றாக வந்திருக்கிறது. கேட்டால் மெகா கூட்டணியாம். மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களுக்கு எதுவும் செய்யாத, தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் 2011 நமது ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டவர். அம்மாவை நம்பி நமது இயக்கத்திலே சேர்ந்தவர். இன்றைக்கு நமது பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார். நமது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியின் அனைத்து பகுதிகளையும் அதன் தேவைகளையும் நன்கு அறிந்தவர். அவருக்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து மறந்து வேண்டாம். இங்கே ஒரு கூட்டணி துரோக கூட்டணி, இன்னொரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு, பைல்வான் கூட்டணி. தமிழ்நாட்டை ஏமாற்றுகின்ற கூட்டணி. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், காமராஜர் காலத்துல காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்தியாவுடைய பிரதமரே தீர்மானிச்சாரு. தமிழ்நாட்டுக்கு தேவையானதெல்லாம் நேரிட்டு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கினாரு. பல அணைகளை கட்டி கொடுத்தார். இன்றைக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி தந்தார். ஆனால் இன்றைய காங்கிரஸ் கட்சி அப்படி இருக்கிறதா? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். 2004 14 வரை ஆட்சி செய்தார்கள். நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நமது பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனைகளை அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள். காரணம், அது காமராஜர் காலத்தோடு காங்கிரஸ் கட்சிக்கு இங்கு மக்களிடம் செல்வாக்கு போய்விட்டது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு யாருடைய தோளிலாவது ஏறிதான் சவாரி செய்கின்ற நிலைமையிலே இருக்கிறது. நான் சொல்வது யாரையும் புண்படுத்தல்ல, யதார்த்தம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத கட்சி. அவர்களால் இங்கு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் கர்நாடகாவிலே அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருப்பதால்
அங்குதான் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்றால் காவிரி பிரச்சனையில கர்நாடகாவிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்கிறார் ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமராக்குவோம் என்று. ஆனால் ராகுல் காந்தியிடம் சொல்லி அங்கே கர்நாடகாவிலே காங்கிரஸ் அமைச்சர் சிவகுமார் மேகதாதிலே அணை கட்டுவேன் என்று ஒற்றை காலிலே இருக்கிறாரே, அதை வேண்டாம் என்று ராகுல் காந்தி தடுக்க வேண்டுமா இல்லையா? தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்காமல் செய்தால் இங்கு டெல்டா பகுதி மாத்திரமல்ல 26 மாவட்டங்களிலே குடிநீர் பிரச்சனை தீர்க்கின்ற காவிரியிலே நமது உரிமையை விட்டுக் கொடுக்க முடியுமா? நாம் ஒன்றும் எதையும் அதிகமாக கேட்கவில்லை. நமக்கு உள்ள உரிமையை கேட்பதை கூட அங்கே கர்நாடகாவிலே கொடுக்க மறுக்கின்ற போது இந்த தேசிய கட்சிகள் இருந்து என்ன லாபம்? இன்றைக்கு மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு அங்கே கர்நாடகாவிலே இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் முயற்சி செய்கிறார். பிஜேபியும் காங்கிரசும் சண்டை போட்டுக் கொண்டாலும் காவிரி விஷயத்தில் அவர்களிடம் ஒன்றாக இருக்கிறார்கள். மோடியின் ஆட்சி அவர்களுக்கு மறைமுகமாக அங்கே கட்டுவதற்கு அனுமதி தருகிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. இங்கே தமிழ்நாட்டிலே கூட்டணியிலே இருக்கின்ற காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கேரளாவிலே பக்கத்தில் உள்ள கேரளாவிலே எதிர்த்து போராடுகிறார்கள். அங்கு ராகுல் காந்தியை வயநாட்டு தொகுதியிலேயே தோற்கடிக்காமல் ஓய மாட்டேன் என்று பினராயி விஜயன் அந்த முதலமைச்சரே சொல்கிறார். இப்படி முரண்பாடுகள் உள்ள கூட்டணி காங்கிரஸ் கட்சியே இன்னும் யார் பிரதமர் என்று சொல்லாத நிலையில எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுலை பிரதமர் என்கிறார்? காரணம், தமிழ்நாட்டிலே உள்ள பெரும்பான்மை மக்களும் சரி சிறுபான்மை மக்களும் சரி திமுகவை நம்ப தயாராக இல்லை. நாங்கள் சிறுபான்மையினரின் காவலன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள், தேர்தலுக்காக பேசுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மத்தியிலே 10 வருடம் காங்கிரஸ் கூட்டணியிலும் 5 வருடம் பிஜேபி கூட்டணியிலே 99 இருந்த பொழுது நல்ல அமைச்சர் பதவிகளை முக்கியமான இலாக்காக்களை பெறுவதிலே தான் அவர்கள் குறியாக இருந்தார்கள். அவர்களை வளர்த்துக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதனால்தான் சொல்கிறேன், அவர்கள் 11லும் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அம்மா அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஆட்சியை கொடுத்தீர்கள். 14 நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கொடுக்கவில்லை. 16 அம்மாவிடம் மீண்டும் ஆட்சியை கொடுத்தீர்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு டெபாசிட்டை காலி செய்தார்கள். திருவாரூர் கருணாநிதி அவர்களின் தொகுதியிலேயே 63,000 வாக்கு வித்தியாசத்திலே கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியிலேயே திமுக போட்டியிட பயந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்திலே போய் மனு தாக்கல் செய்து தேர்தலை தள்ள முயற்சிக்கிறது. உண்மையில் பார்த்தால் காங்கிரஸ் இல்லாமல் இவர்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பதற்காக காங்கிரசுக்கு 2-3 சீட்டுகள் தான் தருவேன் என்று சொல்லி அவர்களை புறந்தள்ள பார்த்தார்கள். ஆனால் 4 மாநிலங்களிலே ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற 4 மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஸ்டாலின் அவர்கள் ராகுலை பிரதமராக்குவேன் என்று சொல்கிறார். இது பழைய பார்முலா. நம்பியார் காலத்து இந்த டெக்னிக்கெல்லாம் இப்ப மக்கள்கிட்ட சொன்னா நம்புவாங்களா? ஒரு பக்கம் சிறுபான்மையின் பாதுகாவலர் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாங்க இந்துக்களுக்கு எதிரி இல்ல, எங்க குடும்பம் எல்லாம் கோயிலுக்கு. யார் கேட்டா? இப்ப நான் ஹிந்துன்னா நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லுவாங்களா? இப்ப நான் ஹிந்துவா இருக்கேன், நான் பிறப்புல ஹிந்து. இது பிறப்புல நம்ம ஹிந்துவாவோ இவர் கிறிஸ்துவராவோ பிறக்கிறதுன்னா நம்ம பிளான் பண்ணி வந்து பிறக்கிறோமா? இப்ப நான் இந்து கோயிலுக்கு போறதுனால கிறிஸ்துவர்கள் விரும்ப மாட்டாங்களா? இல்ல இஸ்லாமியர்கள் விரும்ப மாட்டாங்களா? உண்மையான கிறிஸ்துவரோ உண்மையான இஸ்லாமியரோ உண்மையான இந்துவோ மற்ற மதங்களை இணைத்து பேச மாட்டார்கள். மற்ற மத நம்பிக்கையை அவமதிக்க மாட்டார்கள். மற்ற தெய்வங்களை அவமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் மதம் என்பது அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, அவரவர் தனிப்பட்ட விருப்பம். அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர் இயக்கத்திலும் சரி அம்மா அவர்கள் இயக்கத்திலும் சரி ஜாதி மத பேதமே கிடையாது. பொய்யான தகவல்களை எங்கள் மீது பரப்பினார்கள். நாங்கள் ஏதோ ஒரு சமுதாயத்திலே பிறந்தது என் குற்றமா? இது அந்த கட்சி என்றார்கள். ஆனால்
இப்பொழுது தெரிகிறதா, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இவர்கள் சொன்ன சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை அமைச்சர்களும் எங்களை முதுவிலே குற்றியது தெரியும். அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருப்பது தெரியும். எங்கள் கூட இருப்பது எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக எந்த சமுதாயத்திற்கும் எங்களை எதிரி என்று பொய் பிரச்சாரம் செய்தார்களோ அவர்கள் தான் 9 பேர் இன்றைக்கு எங்களை தாங்கி பிடிக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். அம்மா என்கிற ஒரு மாபெரும் தலைமையுடன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மதத்தினரும் சமுதாயத்தினரும் வாக்களித்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்பது கூட நமக்கு தெரியாதா? நாம் யாராவது ஒருவருக்கு ஆதரவாக இருப்போமா? அந்தந்த பகுதியிலே யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அரசியல் ரீதியாக கணக்கு போட்டு இந்த பகுதியிலே இவரை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் செய்வோமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் அங்கு பெரும்பான்மை உள்ளவர்களுக்கும் சில இடங்களிலே சிறுபான்மை உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பது அரசியலிலே சாதாரணமாக உள்ளது. இதிலே ஜாதியையோ மதத்தையோ புகுத்தினால் அது அவர்கள் தவறுதானே தவிர உண்மையிலேயே இந்த மாபெரும் இயக்கத்திலே எங்கள் இயக்கத்திலே உள்ள பொறுப்பாளர்களை பார்த்தாலே தெரியும். எல்லா மதத்தினரும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை யாரோ ஒரு சிலர் தங்கள் சுயலாபத்திற்காக தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் சமுதாயத்தை சொல்லி சொல்கிறார்களே தவிர உண்மையில் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அனைவரும் நமது சொந்தங்கள், நமது பந்தங்கள். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் நமது சகோதரர்கள் என்றுதான் ஒரு அரசியல் இயக்கம் இருக்க வேண்டுமே தவிர வேறு நடைமுறை இருந்தால் அந்த அரசியல் இயக்கம் படுதோல்வி அடையும். அதைத்தான் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாயாலே நான் இந்துக்கள் எதிரி இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. இவர் மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருக்கும் நண்பர்களாக இருப்பதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தின் கடமை. எல்லோருக்கும் பாதுகாவலராக இருக்க வேண்டியதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவனின் கடமை. வாக்கு வங்கிக்காகவோ அரசியல் காரணங்களுக்காக நாம் தவறு செய்தால் அந்த தவறே நம்மை திருப்பி தாக்கும். அதுதான் இன்றைக்கு ஸ்டாலினை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அவர் தந்தை செய்த தவறுகள் இன்றைக்கு அவர் மகனை இன்றைக்கு பழிவாங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. அதனால்தான் சொல்கிறேன், நான் ஒரு வருடத்திற்கு முன்பே சொல்லிவிட்டேன், மதவாதத்தை தூண்டுகின்ற பிஜேபியுடன் என் வாழ்நாள் முழுவதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று. தனிப்பட்ட முறையிலே பிஜேபியில உள்ள தமிழிசையோ இங்க உள்ள நிர்வாகி பொன் ராதாகிருஷ்ணனும் எனக்கு எதிரி அல்ல. அவங்களுடைய கொள்கை மதவாதம். இந்துக்களையும் சிறுபான்மையையும் பிரித்து சூழ்ச்சி செய்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால்தான் நான் சொன்னேன், நான் எனது வாழ்நாள் முழுவதும் நான் பிஜேபியுடன் மாட்டேன் என்று சொன்னேன். ஸ்டாலினால் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டாலின் அவர்களால் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், அவர்கள் 24 மணி நேரமும் அரசியல் கணக்கு, ஆட்சியை எப்படியாவது பிடித்த வேண்டும் என்றதான் அவருடைய இது. அதனால்தான் சொல்கிறேன், நாங்கள் யதார்த்தத்தை உண்மையை உங்கள் முன்பு பேசுகிறேன். மீண்டும் இதே ஆலங்குளம் வரும் பொழுதும் என்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்பது போல் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்ற உறுதியை மாத்திரம் சொல்லிக் கொள்கின்றேன். நமது ஆலங்குளத்தில் காய்கறி பதப்படுத்தும் நிலையம் உட்பட விவசாயிகளுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவோம். பீடி தொழிலாளர்கள் நலனுக்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவோம். விளைநிலங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் காற்றாலைகள் அமைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவோம். ராமநதி, கடனாநதி அணைகளை தூர்வாரி பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கோரிக்கைகளுக்கு உங்களால் வெற்றி பெறப் போகின்ற நமது அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் அந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல, நமது தேவைகள் அனைத்தையும், தமிழ்நாட்டின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு உங்களது பிரதிநிதிகளாக நாங்கள் சென்றால்தான் யாருடனும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பதவிக்காக இன்றைக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் எல்லாம் மண்டியிடுவது போல மண்டியிட மாட்டோம். எங்கள் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலைவணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் தலைவணங்க மாட்டோம்.
எங்களுக்கு இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சின்னம் கொடுக்க கூட எத்தனை தடங்கல்களை ஏற்படுத்தினார்கள் என்பது தெரியும். உச்ச நீதிமன்றம் வரை சென்று நாங்கள் உச்ச நீதிமன்றம் நீதி வழங்கியதால் தான் இன்றைக்கு நமக்கு பரிசு பட்டகம் சின்னம் கிடைத்திருக்கிறது. அம்மாவின் ஆசியோடு நமக்கு அம்மா அவர்கள் அப்போலோவில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு முதல்வராக கடைசியாக அறிவித்த திட்டம் பிறந்த குழந்தைகளுக்கு ஆன அந்த பரிசு பெட்டகம் திட்டம், தாய்க்கும் சேய்க்குமான திட்டம். அதுவே எங்களுக்கு சின்னமாக வந்திருக்கிறது. உண்மையான அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் தான் என்பதை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ஏற்கனவே எங்களுக்கு சான்றளித்திருக்கிறார்கள். அதை திருநெல்வேலி தொகுதி மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு அந்த சான்றை அளிக்க வேண்டும். அம்மாவின் வழியிலே தைரியமாக யாருக்கும் அஞ்சாமல் மக்கள் நலனும் கட்சி நலனை தாண்டி நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்கிற உறுதியை இந்த நேரத்திலே கூறி, நாங்கள் எல்லா மதத்திற்கும் நண்பர்கள், தோழர்கள், பாதுகாவலர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு சுற்றி வளைத்து சூழ்ச்சி செய்ய தெரியாது, நேரடியாக பேசுவதைத்தான் அம்மா அவர்கள் எங்களிடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செல்வோம் என்பதை உறுதியாக கூறி, உங்களது வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன், உங்களது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து திருநெல்வேலிக்கு சென்ற திரு டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து முழக்கங்களுடன் மக்கள் சிறப்புமிகு வரவேற்பளித்தனர். திருநெல்வேலி பேட்டை பகுதியில் எழுச்சியுடன் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் நலன்களை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் வகையில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு அனைவரும் வாக்களித்து கழகத்திற்கு மாபெரும் வெற்றி தேடித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அன்பு தாய்மார்களே, இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் அதனுடன் சேர்ந்து 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் வருகின்றன. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியின் கட்சியும் இங்கே அவரை டாடி என்கின்ற அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நல்லதொரு வாய்ப்பாக அந்த கூட்டணியை நாம் தோற்கடிப்பதற்கு சரியான வாய்ப்பாக அவர்கள் கூட்டணியிலே வந்திருக்கிறார்கள். அந்த துரோக கூட்டணியை நாம் தோற்கடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நம்மிடையே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நாம் அனைவரும் தமிழர்கள் குறிப்பாக இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், வேறு எந்த மதத்தை சேர்ந்தாலும் நாம் அனைவரும் ஒரு மண்ணிலே பிறந்தவர்கள். நம்மிடம் மதத்தால் வேறுபாடு, பிறந்த ஜாதியால் வேறுபாடு இல்லை என்ற கருத்தோடு யாருக்கு வேண்டுமானாலும் நாம் விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்திலே நம்மிடம் பிரிவினையை தூண்டுவதை என்றைக்கும் அனுமதிக்க கூடாது. நமது தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நமது நிலைப்பாட்டை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். மோடியுடன், பிஜேபியுடன் இன்றைக்கல்ல என்றைக்குமே கூட்டணி கிடையாது. எனது வாழ்நாள் உள்ளவரை அவர்களுடன் கூட்டணி செல்ல மாட்டேன். காரணம் வேறு ஒன்றும் தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ கிடையாது. அவர்களுடைய கொள்கை நமக்கு ஒத்துவர். மதத்தை சொல்லி நம்மிடம் பிரிவினையை உருவாக்குகிறார்கள். மதவாதம் என்றைக்கும் ஒரு தீய சக்தி. அதை நாம் கையில் எடுப்பவர்களுடன் கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டோம். ஆனால் இன்றைக்கு மோடியை எதிர்ப்பவராக கொண்டிருக்கின்ற திமுக கூட்டணியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல மோடியுடன், பிஜேபியுடன் இனி வாழ்நாள் முழுவதும் கூட்டணி இல்லை என்று சொல்ல தயாராக இருக்கிறாரா என்பதை அவர் இங்கு வந்தால் நீங்கள் அவசியம் அவரிடம் கேட்க வேண்டும். காரணம், தமிழ்நாட்டு மக்களை
பெரும்பான்மை என்றும் சிறுபான்மை என்றும் நம்மை பிரிவினை உருவாக்குகின்ற ஒரு கட்சியாகும். நாங்கள் சிறுபான்மையின் காவலர் என்று சொல்லிக்கொண்டு சந்தர்ப்பவாதம் அரசியல் செய்வதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமராக்குவோம், ராகுல் காந்தியை பிரதமராக்கியது மூலம்தான் மோடியை இறக்க முடியும் என்று சொல்கிறார்கள். மோடியை ஆட்சியை விட்டு இறக்குவதில் யாருக்கும், இந்தியாவில எந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடி வாக்காளர்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ராகுல் காந்தி பிரதமராவதை அந்த கூட்டணியிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த ராகுல் காந்தியை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்துகிறார்கள். ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வன் என்று அங்கு உள்ள பினராயி விஜயன் முதலமைச்சரே சொல்கிறார். அதுபோல காங்கிரஸ் கட்சியை பிரதம வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். காரணம், காங்கிரசுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்கின்ற காரணம்தான். அதனால் மதச்சார்பற்ற ஒருவரை நாம் பிரதமராக தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் நலன்களையும் காக்கின்ற ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தால்தான் நமது தமிழ்நாட்டில் நமது உரிமைகளை நாம் பெறுவதற்கும் நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். காரணம், காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டு 2004 14 வரை ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனையிலே கர்நாடகாவுக்கு ஆதரவாகவும், நமது பெரியார் அணை பிரச்சனையிலே கேரளாவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். காரணம், இங்கே தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அவர்கள் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவில் தான் அவர்களுக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால் எந்த ஒரு தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயம் தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் சரி செய்ய மாட்டார்கள். நமது நியாயமான கோரிக்கைகள் இதுவரை அவர்கள் நிறைவேற்றவில்லை. கடந்த தேர்தலின் பொழுது மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று இங்கே உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் நான் மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்று சொன்னார். ஆனால் எதையும் செய்யவில்லை. மற்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் ஏமாந்து அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அவரை 2014 புறக்கணித்தீர்கள். அம்மா அவர்களுக்குத்தான் நீங்கள் 37 தொகுதிகளிலே பெரும் வெற்றியை தந்தீர்கள். அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான், உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அவரது இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை. அதுபோல தமிழ்நாட்டை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் அவர்கள் எண்ணாமல் மக்களிடையே அவர்களும் பிரிவினைவாதத்தை உருவாக்காமல் சரியாக செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் ஒதுக்கி விடுவார்கள் என்பதற்கு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக தெரிகிறது. கூட்டணி என்பது, பெரிய கட்சி என்பது என்று சொல்வதெல்லாம் காலம் மாறி இன்றைக்கு யார் நமக்கு சரியாக தமிழ்நாட்டின் கடமைகளை செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள் மக்கள். எனவே தயவு செய்து இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக இன்றைக்கு யாருக்கும் அடிபணியாமல் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்திருப்பீர்கள். எத்தனை தொந்தரவுகள், எத்தனை தொல்லைகள், எத்தனை அவர்கள் செய்தாலும் அதை அம்மாவின் வழியிலே, அம்மாவின் பிள்ளைகளாக நாங்கள் எதிர்த்து நின்றோம். இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு பெரிய இயக்கமாக வளர்ந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் கூட கொடுக்காமல் மத்திய ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் இழுத்தடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசி நாள் அன்றுதான் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுதான் இன்றைக்கு ஒரே சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், நாங்கள் மோடியுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் போல் மோடியிடம் நாங்கள் மண்டியிடவில்லை என்கிற காரணத்தினால்தான் எங்களை அழிக்க பார்க்கிறார்கள். அம்மா அவர்கள் 2014 தனித்து நின்று வெற்றி பெற்றார். அவர் மோடியை அன்றைக்கு ஆதரிக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அம்மாவின் இயக்கத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். இந்த அடிமைகள் அவர்களின் காலிலே போய் விழுந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, எங்களது அம்மாவின் தொண்டர்களுக்கும்
தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலைவணங்குவோமே தவிர வேறு எந்த கொம்பனுக்கும் என்றைக்கும் தலைவணங்க மாட்டோம். காரணம், நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் தொண்டர்களிலே 95% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து இளைஞர்களும் 80% மேல் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தாய்மார்களும் பெரியவர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழகம் முழுவதும் வேறு எந்த கட்சியும் செய்யாததை நாங்கள் அம்மாவின் வழியிலே 40 தொகுதிகளின் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். ஆர்கே நகரிலே நான் தனித்து போட்டியிட்ட பொழுது, சுயேட்சையாக நின்ற பொழுது எங்களுக்கு ஆதரவு அளித்த SDPI கட்சிக்கு நன்றி உறவோடு அவர்கள் கேட்ட மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருக்கின்றோம். 40 தொகுதியிலும் புதிய சின்னமாக இருந்தாலும் இந்த இயக்கம் போட்டியிடுகின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவிலே எங்களை பிரதிநிதித்துவம் கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் நலனுக்காக நாங்கள் போராட முடியும். 10-15 சீட்டுகளிலே ஜெயிப்பதன் மூலம் நாம் தமிழ்நாட்டு நலன்களை மீட்டெடுக்க முடியாது. அம்மா அவர்கள் எப்படி 40 தொகுதிகளிலும் போட்டிவிட்டு 37 தொகுதிகளை வெற்றி பெற்றதால்தான் அவர் இருந்தவரை நீட் தேர்வாக இருக்கட்டும், நீட்டிடோ திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அவர் அனுமதிக்கவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் நலனை காத்திட நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் மீண்டும் உங்களை கேட்டு உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நெல்லை டவுன், மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திரு டிடிவி தினகரன் எழுச்சி பேருரையாற்றி பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு பேராதரவு திரட்டி வருகிறார். பாராளுமன்ற தேர்தலும் நமது சட்டமன்ற இடைத்தேர்தல் 18 தொகுதிகளுக்கும் இங்கு வந்திருக்கின்றது. துரோகிகள் நமது சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். இன்றைக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு சம்பளமாக ஆட்சியை இழக்கின்ற சூழ்நிலையை உருவாக்குகின்ற விதமாக 18 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலையிலே 8 தொகுதியிலே அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் துரோக அணி ஆட்சி பொறுப்பிலிருந்து இறங்கப் போகிறது. அந்த துரோகிகள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டை நிந்திக்கின்ற 2014 தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் தம்பி ஸ்பீக்கர்ட்ட பிடிப்பா, ஸ்பீக்கர்ட்ட அங்க பிடி, தள்ளிப்பிடி. 2014 தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்பதால், அம்மா அவர்களுக்குத்தான் வெற்றியை தந்தீர்கள் என்பதால் மோடி தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள கோபத்தில் தான் தமிழ்நாட்டை 5 ஆண்டுகளாக புறக்கணித்து வருகிறார். அம்மாவின் இயக்கத்தை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடிமைகளை கையிலே வைத்துக் கொண்டு உண்மையான தொண்டர்களை, அம்மாவுக்காக உண்மையாக உழைப்பவர்களை இன்றைக்கு நசுக்க பார்க்கிறார். அம்மாவின் தொண்டர்கள் 95% மேல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு சுயேட்சை என்ற பெயரிலே நம்மை ஒதுக்க பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினால் நமது வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே சின்னத்திலே
அது அம்மா அவர்கள் ஆசையோடு கிடைத்திருக்கின்ற பரிசு பெட்டகம் சின்னத்தில் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் நல்லதொரு சந்தர்ப்பமாக பணம் நழுவி பாலிலே விழுந்தது போல இந்த துரோக கூட்டணி இன்றைக்கு கூட்டணியிலே வந்திருக்கிறது. துரோகம் செய்த கட்சிகள் அவர்களை தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே அவர்களை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி கேட்டால் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி என்பார்கள். ஆனால் அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே யூபிஏ என்டிஏ என்று வந்தவர்கள் இன்றைக்கு மதசார்பற்ற கூட்டணி என்ற பெயரிலே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்கள்தான் திமுக தான் நமது தமிழ்நாட்டிலே உள்ள சிறுபான்மையினர் காவலர்கள் என்று ஏமாற்றி வந்தார்கள். நான் திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை. வாழ்நாள் முழுவதும் அந்த கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். காரணம், அவர்களிடம் தனிப்பட்ட எந்த விரோதமோ கிடையாது. அவர்கள் மதத்தின் பெயரால் நமது நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள். பெரும்பான்மை என்றும் சிறுபான்மை என்று நம்மை பிரித்தாட பார்க்கிறார்கள். தமிழகம் அமைதி பூங்காவாக நிகழ வேண்டும் என்றால் இந்த நாம் என்றைக்கும் தமிழகத்திலே சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மதவாத சக்திகளை, ஜாதிவாத சக்திகளை என்றைக்கும் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் என்றைக்கல்ல என்றைக்கும் கூட்டணி சொல்ல மாட்டோம் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு மதசார்பற்ற கூட்டணி என்றார்களே, திமுக சிறுபான்மையின் காவலர் என்கிறாரே, அவர் வாழ்நாள் முழுவதும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அரசியல் ஒரு விளையாட்டு. பதவிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக எந்த வேலை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியும் வேட்பாளரை எடுத்திருக்கின்றது திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும். அதுபோல தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்த இந்த துரோக கூட்டணி சரியான ஒரு துரோகியையே வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றது. அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு ஒரு அணியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்களை வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு, டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா 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 ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழினம் காத்திடவே, தமிழகம் மீட்டிடவே, தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழினம் காத்திடவே, தமிழகம் மீட்டிடவே, தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழா நம் உரிமைகள் காத்திட உழைப்பவர் அண்ணன் பெயர்ந்து விழுந்தாலும் நிலை
அசையாதவர் டிடிவியே தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற ஏப்ரல் 18 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு நமது சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல், அதாவது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே இந்த துரோக கூட்டணியை, மோடி தலைமையிலான துரோக கூட்டணியை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர, அதுபோல திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற என்ற பெயரிலே வருகின்ற சந்தர்ப்பவாத கூட்டணியையும் முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அம்மாவின் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே வாழ்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் 95% தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். அம்மாவின் பிள்ளைகளால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற எங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தம்பி, இந்த பக்கம் சொல்வா, கீழே இருக்கு. இன்றைக்கு தமிழகத்தை புறக்கணிக்கின்ற மோடியின் கட்சியோடும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியின் வேட்பாளர்களை நீங்கள் இந்த முறை தப்பு தவறு வெற்றி பெற செய்தால் தமிழ்நாட்டிலே நாம் யாரும் இங்கே வாழ என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், தமிழ்நாடு இன்றைக்கு மோடியால் குறிவைத்து தாக்கப்படுகிறது. 2014 இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாம் மோடியின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் ஏமாறாமல் அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளிலே வெற்றியை தந்தீர்கள். அந்த கோபம்தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு காரணம். தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் தராமல் மக்களை வஞ்சிக்கின்ற, மக்களுக்கு இடையூறு தருகின்ற, விவசாயத்தை பாதிக்கின்ற திட்டங்களைத்தான் தமிழ்நாட்டிற்கு தருகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் கிடைப்பதையே தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் காங்கிரஸ் கட்சி, அங்கே கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் சிவகுமார் வைக்கின்ற கோரிக்கையை மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு கூட இவர்கள் ஆதரவளிக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் இயக்கத்தை அவரது மறைவிற்கு பிறகு இன்றைக்கு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான், அதை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு அடிமைகள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் நடையிலே உள்ள கணத்தினால் அவர்கள் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் அங்கே மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்கும் எதற்கும் என்றைக்கும் யாருக்காகவும் பயப்படுவதில்லை. அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலைவரும், வேறு எந்த ஒரு கொம்பனுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் இயக்கத்தை அம்மாவின் தொண்டர்களால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை வழிநடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு சின்னம் கொடுக்க மறுக்கிறார்கள். நமது உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், 2017 பன்னீர்செல்வம் அன்றைக்கு நமக்கு எதிராக போன பொழுது முதலாக ஆர்கே நகர் தேர்தல் வந்த பொழுது
நான் வேட்பாளராக போட்டியிட்டேன் என்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தை வைத்து நமது சின்னத்தை முடக்கி வெவ்வேறு சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். நான் தப்பு சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற்று விடுவேன் என்று தெரிந்த பிறகு அந்த தேர்தலை நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு நவம்பர் 23 வியாழக்கிழமை 2017 ஆண்டு இரட்டை இலை சின்னத்தை கட்சியின் பெயரையும் பன்னீர்செல்வத்திற்கும் பழனிசாமிக்கும் கொடுத்தார்கள். 24ஆம் தேதி அடுத்த நாளே, அதாவது வெள்ளிக்கிழமை என்று ஆர்கே நகருக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தது. காரணம், நாம் நீதிமன்றத்தில் சென்று தொப்பி சின்னத்தை பெற்றுவிடக் கூடாது என்று. தொப்பி சின்னத்தை மறுத்தார்கள். ஆனால் புதிய சின்னமான குக்கர் சின்னத்திலே அன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நமக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை தந்தார்கள். அதுபோலத்தான் நாம் கட்சியின் பெயரை பதிவு செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். கடைசி வரை இழைத்தடித்து நல்ல வேளை உச்சநீதிமன்றம் நமக்கு தீர்ப்பளித்த காரணத்தினால்தான், அம்மாவின் ஆசையோடு நாம் நேர்மையாக போராடிய காரணத்தினால் நமக்கு பரிசு பெட்டகமே பரிசாக கிடைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம், இங்கே துரோகிகளாக இருக்கின்ற பழனிசாமி, பன்னீர்செல்வம், அவர்களுக்கு தாடியாக இருக்கின்ற மோடியும் சேர்ந்து கொண்டுதான் நம்மை வந்திக்கிறார்கள். காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நமது வெற்றியை வேண்டும், நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கீழே வச்சு மறைக்குது, கீழே வச்சு நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து வேட்பாளர்களும் இன்றைக்கு நமது பரிசு பெட்டகம் போட்டியிடுகிறார்கள். அம்மா அவர்கள் 2014 போட்டியிட்டது போல நாம் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றோம். மத்திய சென்னையில நமது கூட்டணி கட்சியாகிய SDPI அவர்களும் பரிசு பெட்டகம் திட்டத்திலே போட்டியிடுகிறார்கள். காரணம், அதிக அளவிலே நீங்கள் வாக்களித்து நாம் எண்ணிக்கையிலே அதிகமான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தந்தால்தான் உங்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனின் மக்களின் நலனுக்காக, நமது வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டை பிரித்தாள நினைக்கின்ற மோடியை வீழ்த்தவும், ஒரு மதச்சார்பற்ற கட்சியை, மதச்சார்பற்ற ஒருவரை பிரதமராக்குவதற்கும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதுபோல திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று. ராகுல் காந்தியை பிரதமராக காங்கிரஸ் கட்சியை இன்னும் அறிவிக்கவில்லை. கூட்டணி கட்சியாகிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருகிலே உள்ள கேரளாவில ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற தொகுதியில் கூட அவருக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்துகிறார்கள். ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வர் என்று அங்கு உள்ள முதலமைச்சர், அந்த மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர் பினராயி விஜயன் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இல்லை என்றாலும் உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் சமாஜ்வாடி பார்ட்டியும் மாபெரும் செல்வாக்குள்ள கட்சிகள் திரு ராகுல் காந்தியும் திருமதி சோனியா காந்தியும் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலே வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை. அவர்கள் ஒன்றும் காங்கிரஸை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவிட்டார் என்றாலும் கூட மதச்சார்பற்ற கட்சி என்ற முறையிலே அங்கே ஆதரவு அளிக்கின்றார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் இரட்டை வேடம் போடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட்டணி, கேரளாவிலே அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து போராடுகிறார்கள். இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத பொழுது, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று சொல்கிறார்? காரணம், இதனால் வரை தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களின் காவலர்கள் நாங்கள் என்று சொல்லி ஏமாற்றி வந்த திமுக ஆர்கே நகர் தேர்தலில் அடைந்த படுதோல்வி, சிறுபான்மை மக்கள் இவர்களை நம்பதற்காக அடுத்த பிரதம மந்திரி என்று சொல்லியாவது அவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு பக்கம் தங்களை சிறுபான்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், மறுபக்கம் நான் இந்துக்களுக்கு எதிரி இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அவரது நிலைமை போய். காரணம், ஒரு அரசியல் இயக்கம் எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவோ எந்த மதத்தை தாக்கியோ, மதம் என்பது அவர்களது தனிப்பட்ட உரிமை, ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை, அந்தந்த மனிதன் விருப்பப்பட்டது அவருடைய மத விருப்பம். ஆனால் திமுக தேவையில்லாமல் நம்மை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ பெரும்பான்மைக்கு ஆதரவாளர்கள் போல காட்டியவர். உண்மையில் யார் எந்த மதத்தில் இருந்தாலும்
அரசியல் கட்சிகள் அதில் தலையிட வேண்டிய அவசியமில்லை. அரசியல் கட்சிகளின் செயல்பாடு தமிழ்நாட்டிலே மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கம் பாடுபட வேண்டுமே தவிர வாக்கு வங்கி அரசியலுக்காக பிரிவினையை உருவாக்க கூடாது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்திலே மோடியோடு எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கூட்டணி இல்லை என்று நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அதுபோல அறிவிக்க தயாரா என்று இந்த நேரத்திலே இங்கே உங்கள் முன்னிலையில் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆட்சி அதிகாரத்திலே அமர்வதற்காக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் கடந்த காலத்திலே எடுத்தவர்கள் தான் திமுக என்பதை மறந்துவிடாதீர்கள். வாக்குகளை நீங்கள் சிதறடிக்காமல், உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் உங்களுக்காக போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நமது சொந்தங்களை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழர்களின் நலனைக்காகவும் தமிழகம் தலைநிமிரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற ஏப்ரல் 18 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு நமது சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல், அதாவது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே இந்த துரோக கூட்டணியை, மோடி தலைமையிலான துரோக கூட்டணியை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர, அதுபோல திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற என்ற பெயரிலே வருகின்ற சந்தர்ப்பவாத கூட்டணியையும் முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அம்மாவின் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே வாழ்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் 95% தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். அம்மாவின் பிள்ளைகளால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற எங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தம்பி, இந்த பக்கம் சொல்வா, கீழே இருக்குங்க. இன்றைக்கு தமிழகத்தை புறக்கணிக்கின்ற மோடியின் கட்சியோடும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த பழனிசாமி, பன்னீர்செல்வம் கம்பெனியின் வேட்பாளர்களை நீங்கள் இந்த முறை தப்பு தவறு வெற்றி பெற செய்தால் தமிழ்நாட்டிலே நாம் யாரும் இங்கே வாழ என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், தமிழ்நாடு இன்றைக்கு மோடியால் குறிவைத்து தாக்கப்படுகிறது. 2014 இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாம் மோடியின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் ஏமாறாமல் அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளிலே வெற்றியை தந்தீர்கள். அந்த கோபம்தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு காரணம். தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் தராமல் மக்களை வஞ்சிக்கின்ற, மக்களுக்கு இடையூறு தருகின்ற, விவசாயத்தை பாதிக்கின்ற திட்டங்களைத்தான் தமிழ்நாட்டிற்கு தருகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் கிடைப்பதையே தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கே
கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் சிவகுமார் வைக்கின்ற கோரிக்கையை மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு கூட இவர்கள் ஆதரவளிக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் இயக்கத்தை அவரது மறைவிற்கு பிறகு இன்றைக்கு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான், அதை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு அடிமைகள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் நடையிலே உள்ள கணத்தினால் அவர்கள் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் அங்கே மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்கும் எதற்கும் என்றைக்கும் யாருக்காகவும் பயப்படுவதில்லை. அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலைவரும், வேறு எந்த ஒரு கொம்பனுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் இயக்கத்தை அம்மாவின் தொண்டர்களால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை வழிநடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு சின்னம் கொடுக்க மறுக்கிறார்கள். நமது உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், 2017 பன்னீர்செல்வம் அன்றைக்கு நமக்கு எதிராக போன பொழுது முதலாக ஆர்கே நகர் தேர்தல் வந்த பொழுது நான் வேட்பாளராக போட்டியிட்டேன் என்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தை வைத்து நமது சின்னத்தை முடக்கி வெவ்வேறு சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். நான் தப்பு சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற்று விடுவேன் என்று தெரிந்த பிறகு அந்த தேர்தலை நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு நவம்பர் 23 வியாழக்கிழமை 2017 ஆண்டு இரட்டை இலை சின்னத்தை கட்சியின் பெயரையும் பன்னீர்செல்வத்திற்கும் பழனிசாமிக்கும் கொடுத்தார்கள். 24ஆம் தேதி அடுத்த நாளே, அதாவது வெள்ளிக்கிழமை என்று ஆர்கே நகருக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தது. காரணம், நாம் நீதிமன்றத்தில் சென்று தொப்பி சின்னத்தை பெற்றுவிடக் கூடாது என்று தொப்பி சின்னத்தை மறுத்தார்கள். ஆனால் புதிய சின்னமான குக்கர் சின்னத்திலே அன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நமக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை தந்தார்கள். அதுபோலத்தான் நாம் கட்சியின் பெயரை பதிவு செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். கடைசி வரை இழைத்தடித்து நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பளித்த காரணத்தினால்தான், அம்மாவின் ஆசையோடு நாம் நேர்மையாக போராடிய காரணத்தினால் நமக்கு பரிசு பெட்டகமே பரிசாக கிடைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இங்கே துரோகிகளாக இருக்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தாடியாக இருக்கின்ற மோடியும் சேர்ந்து கொண்டுதான் நம்மை வந்திக்கிறார்கள். காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நமது வெற்றியை வேண்டும், நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கீழே வச்சு மறைக்குது கீழே வச்சு நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து வேட்பாளர்களும் இன்றைக்கு நமது பரிசு பெற்றவர் போட்டியிடுகிறார்கள். அம்மா அவர்கள் 2014 போட்டியிட்டது போல நாம் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றோம். மத்திய சென்னையில நமது கூட்டணி கட்சியாகிய SDPI அவர்களும் பரிசு பெட்டகம் திட்டத்திலே போட்டியிடுகிறார்கள். காரணம், அதிக அளவிலே நீங்கள் வாக்களித்து நாம் எண்ணிக்கையிலே அதிகமான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தந்தால்தான் உங்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனின் மக்களின் நலனுக்காக, நமது வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டை பிரித்தாள நினைக்கின்ற மோடியை வீழ்த்தவும் ஒரு மதச்சார்பற்ற கட்சியை, மதச்சார்பற்ற ஒருவரை பிரதமராக்குவதற்கும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அதுபோல திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று. ராகுல் காந்தியை பிரதமராக காங்கிரஸ் கட்சியை இன்னும் அறிவிக்கவில்லை. கூட்டணி கட்சியாகிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருகிலே உள்ள கேரளாவில ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற தொகுதியில் கூட அவருக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்துகிறார்கள். ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வர் என்று அங்கு உள்ள முதலமைச்சர், அந்த மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர் பினராயி விஜயன் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இல்லை என்றாலும் உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் சமாஜ்வாடி பார்ட்டியும் மாபெரும் செல்வாக்குள்ள கட்சிகள் திரு ராகுல் காந்தியும் திருமதி சோனியா காந்தியும் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலே வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை. அவர்கள் ஒன்றும் காங்கிரஸை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவிட்டார் என்றாலும் கூட
மதச்சார்பற்ற கட்சி என்ற முறையிலே அங்கே ஆதரவு அளிக்கின்றார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் இரட்டை வேடம் போடுகிறார்கள். நீங்கள் புகழடிக்காமல், உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல், உங்களுக்காக போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நமது சொந்தங்களை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழர்களின் நலனைக்காகவும் தமிழகம் தலைநிமிரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே குமரி மாவட்டத்திலே நமது நாகர்கோவில் நகரத்திலே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18 அன்றைக்கு நடக்க இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் வர இருக்கின்றது. 18 தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்க இருக்கின்றது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியின் பாரதிய ஜனதா கட்சியும் மோடியை டாடி என்று சொல்கின்ற இந்த அடிமைகளின் பழனிசாமி, பன்னீர்செல்வம் கம்பெனியும் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அதுபோல மற்றொரு கூட்டணி, பெயர் மதசார்பற்ற கூட்டணி, அதுவும் தமிழகத்திலே தலைமை வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று சொல்கிறார். ஆனால் அந்த கூட்டணியிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருகிலே உள்ள கேரள மாநிலத்திலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்றை ஒன்று எதிர்த்து போராடுகின்றன. போதாக்குறைக்கு ராகுல் காந்தி கேரளாவிலே வயநாடு தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அங்கே அவரை தோற்கடிக்காமல் விடமாட்டோம் என்று பினராயி விஜயன் சூளுரைக்கிறார். இதுதான் மதசார்பற்ற கூட்டணியில் தமிழ்நாட்டின் நிலை, இந்தியாவின் நிலையும் அதுதான். காரணம், காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததாகவே தெரியவில்லை. அப்படி இருக்கையில் ராகுல் காந்தியை பிரதமர் என்று திரு ஸ்டாலின் அறிவித்ததன் காரணம் 2011 தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறீர்கள். காரணம், 96 2014 வரை மத்தியிலே ஆட்சியிலே யார் இருந்தாலும் அதில் திமுக கூட்டணியில இருக்கும் அமைச்சர்களாக இருப்பார்கள். 96 யூஎம் கவர்மெண்டில் இருந்தார்கள். பிறகு 13 மாதம் வாஜ்பாய் ஆட்சி இருந்த பொழுதுதான் அவர்கள் இல்லை. அம்மா அவர்கள் வாஜ்பாயின் ஆட்சிக்கு ஆதரவு விளக்கிய பொழுது அன்றைக்கு திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற, காங்கிரஸ் கூட்டணியில வெற்றி பெற்ற திமுக 3 மாறன் உட்பட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் அம்மா அவர்கள் பிஜேபியை எதிர்த்து வாக்களித்த பொழுது இவர்கள் காங்கிரஸில் கூட்டணியில வெற்றி பெற்றவர்கள் அங்கே போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். 99 பிஜேபியின் கூட்டணியில 5 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் 2014 வரை காங்கிரஸ் கூட்டணியில அமைச்சராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு திமுகவோ என்ன செய்தது என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பித்த காரணத்தினால்தான்
2011 தேர்தலிலே திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு படுதோல்வியை சந்தித்தது. தொடர்ந்து 2014 அம்மா அவர்களுக்கு 37 தொகுதிகளிலே நீங்கள் வெற்றியை தந்தீர்கள். திமுகவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதுபோல 2016 தேர்தலிலும் தொடர்ந்து அம்மா அவர்களுக்கே நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள். திமுக இன்றைக்கு எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறது. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு RK நகரில் நடைபெற்ற தேர்தலில் கூட திமுக டெபாசிட் போனதே தவிர அவர்களால் வெற்றி பெறவில்லை. சமீபத்தில் திருவாரூரில் அறிவிக்கப்பட்ட தேர்தலில் கூட திமுக போட்டியிட்ட பயந்து கொண்டு அந்த தேர்தலையே நிறுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடினார்கள். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், எதையாவது செய்து 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் மத்தியிலும் ஆட்சியில் இல்லை, 8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் ஆட்சியிலே இல்லை. எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும், தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நலனிலே உண்மையாக அக்கறை இருந்தால் அவர்கள் கடந்த காலங்களிலே 15 ஆண்டுகளாக மத்திய ஆட்சியிலே கூட்டணி ஆட்சியிலே முக்கியமான துறைகளை வைத்திருந்த பொழுது தமிழகத்தின் நலன்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு சொந்த நலனுக்காக உழைத்தவர்கள் தான் திமுக. அந்த கூட்டணி இன்றைக்கு தாங்கள் தான் நமது தமிழ்நாட்டிலே உள்ள சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் என்று பல நாட்களாக ஏமாற்றி வந்தவர்களின் உண்மை சுரூபம் வெறுப்பட்டதால் தான் இன்றைக்கு RK நகரிலே சிறுபான்மை மக்கள் அவர்களை புறக்கணித்த காரணத்தினால்தான் அவர்கள் டெபாசிட் பறி போனார்கள். இதுதான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திமுகவின் நிலை. பிரதம வேட்பாளராக ராகுல் காந்தியை சொன்னால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியுமோ, அதையாவது செய்து வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். இதுதான் திமுகவின் நிலைமை. இதை கண்டு மிகவும் படித்தவர்களாகிய நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்பது நான் நம்புகிறேன். அதுபோல தமிழகத்தை புறக்கணித்த மோடி பாரதிய ஜனதாவுடன் வாழ்நாளிலே இனி கூட்டணி கிடையாது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறோம். திமுக அதுபோல திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க தயாரா என்று இங்கே நான் கன்னியாகுமரியில் இருந்து நான் உங்கள் வாயிலாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், சிறுபான்மை இனத்தின் பாதுகாவலன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் இனி ஒட்டோ உறவோ கிடையாது, எந்த காலத்திலும் திமுக கூட்டணி அமைக்காது என்று சொல்லுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவிலேயும் அமைச்சர் பதவி கிடைத்தால் அங்கும் அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் கட்சி நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தை நோக்கிதான். அதனால்தான் சொல்கிறேன், திமுக கூட்டணியை, காங்கிரஸை நீங்கள் தேசிய கட்சிகளை, குறிப்பாக தேசிய கட்சிகளை நம்பி ஏமாற வேண்டாம். எந்த முறையாவது தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக, தமிழர்கள் தலை நிமிர்வதற்காக, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்கள், அவர்கள் தமிழ் மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, கன்னடம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, மலையாளம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, இந்தி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் தமிழ்நாட்டிலே வசிப்பவர்கள். அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களிடம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தயவு செய்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். ஜாதி மதத்தை கடந்து நீங்கள் நாட்டில் நலனிலே, தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை எடுத்து உண்மையாக உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் யார்? தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார்? தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அனைத்து தொகுதிகளிலும் இன்றைக்கு வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய ஆற்றலுடைய கட்சி எது? 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற கட்சி, 37 தொகுதிகளிலே நிச்சயம் வெற்றி பெறப் போகின்ற கட்சி எது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவின் பிரதமரை, மதசார்பற்ற ஒருவரை தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள். உங்களது பிரதிநிதிகளாக
தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்கிறேன். உங்கள் தொகுதியின் வேட்பாளர் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து, பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதரை இன்ஜினியர் லட்சுமணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். உங்களை பலர் பலவிதமாக குழப்புவார்கள். நிச்சயம் நீங்கள் அனைவரும் இங்கே உள்ளவர்கள் படித்தவர்கள், குழப்பம் அடையாமல் தேசிய கட்சிகளை கண்டு ஏமாறாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம் சின்னம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நமது குமரி பாராளுமன்ற தேர்தல் தொகுதியின் மக்களின் கோரிக்கையாகிய குமரி மாவட்டத்தில் பொறியியல் பட்டதாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைத்து தர வேண்டும். குமரி மாவட்டத்தில் ரப்பர் மற்றும் தென்னை விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு விலை குறையும் காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு விலை வாங்கி தரப்பட வேண்டும். குமரி மாவட்டத்தில் மீனவர்கள் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது அவர்களின் அச்ச உணர்வை போக்குவதற்கு உடனடியாக ஒரு ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட வேண்டும். குமரி மாவட்டத்தில் நீரோடையில் இருந்து சின்னமுட்டம் வரை 68 கிலோமீட்டர் கடற்கரை கிராமங்கள் உள்ளளவில் கிராமங்களில் உள்ள மக்களின் மனதிலே ஒரு அச்ச உணர்வோடு இருக்கின்ற பெட்டக துறைமுகத்தை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அதை நாங்கள் எதிர்க்கிறோம். உங்களின் சார்பாக அதை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் நிச்சயம் போராடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கிற அளவிற்கு ஒரு ஆலமரம் போல் பறந்திருக்கின்ற வேறொன்று இருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு சின்னம் கொடுக்க கூட இந்த மோடியின் ஆட்சி எத்தனை இளைஞர்கள் கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். விடாமுயற்சியுடன் உறுதியுடன் நாங்கள் போராடி உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை நமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே சின்னமாக நமது பரிசு பெட்டகம் சின்னத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் மாத்திரம் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு எத்தனையோ சலுகைகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருக்க முடியும். ஆனால் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலை வணங்குவோமே தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அடிபடிய மாட்டோம். தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் உழைத்திடுவோமே தவிர எந்த ஒரு சக்திக்கும் என்றைக்கும் தலை வணங்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொண்டு 2014 தேர்தலிலே இந்தியா முழுவதும் மோடிக்கு ஆதரவாக வாக்களித்த போது கூட இந்த தொகுதியில் கூட மோடியின் வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் வாக்களித்தீர்கள். ஆனால் இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னாரே, செய்தாரா? ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் பணம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, செய்தார்களா? ஆனால் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான தொகுதிகளிலே 37 தொகுதிகளிலே மோடியின் வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளாமல் அம்மா அவர்களைத்தான் வெற்றி பெற செய்தார்கள். அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை. விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்கவில்லை. தமிழ்நாட்டை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதே போல்தான் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் கோபத்திலே இருக்கின்ற மோடி அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அருகே இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலைக்காக மக்கள் போராடிய போது அன்றைக்கு அங்கே துப்பாக்கி சூடு நடந்த போது கூட வந்து பார்க்காத மோடி, கஜா புயல் தாக்கிய போதும் ஓகி புயல் தாக்கிய போதும் நம்மை சந்திக்காத மோடி இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டதும் ஓடோடி வருகிறார். அவரிடம் ஏமாற வேண்டாம். மேலும் அம்மா அவர்கள் அவரை எதிர்த்த காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த போது கூட அம்மாவை வந்து சந்திக்கவில்லை.
அவரது மறைவுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டி செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு அடிமைகள் அவரிடம் போய் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். எதிர்த்து நிற்கின்ற அம்மாவின் உண்மையான பிள்ளைகள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களிலே 95% பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள். நாங்கள் யாரிடமும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் தமிழகத்தின் உரிமைக்காகவும் எங்கள் இயக்கத்தின் உரிமைக்காகவும் போராடுவதை தவிர பழனிசாமி பன்னீர்செல்வம் போன்ற துரோகிகளை போல அடிமையாக மாட்டோம். எனவேதான் சொல்கிறேன், நீங்கள் தேசிய கட்சிகளை நம்பி மீண்டும் ஒரு முறை ஏமாற வேண்டாம். கடந்த முறை மோடியை நம்பி ஏமாந்தீர்கள். தமிழ்நாட்டிலே மோடிக்கு ஒரே தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி உங்கள் குமரி தொகுதி தான். இத்தனை படித்தவர்கள் இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே அதிகமாக படித்தவர்கள் நீங்கள். ஆனால் தேசிய கட்சிகளிடம் ஏமாறுகிறீர்கள். தயவு செய்து சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். மதங்களை மனதிலே நினைத்துக் கொண்டு வாக்களிக்காதீர்கள். தமிழ்நாட்டின் தேவைகளை மனதிலே கொண்டு, தமிழ்நாட்டின் நலன்களை மனதிலே கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல வேட்பாளரை, உங்கள் தொகுதியிலேயே இருந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடியவரை, உங்களுக்கு நன்கு அறிமுகமானவரை, அருமை சகோதரர் லட்சுமணன் அவர்களை வேட்பாளராக தந்திருக்கின்றோம். அவரை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, நமது சின்னம் பரிசு பெட்டகம், நமது சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் இன்ஜினியர் லட்சுமணன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.